எல்லாமே சுவே, எனக்கு எல்லாமே சுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் என் துணை இயேசுவே. எல்லாமே சுவே, எனக்கு எல்லாமே சுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே சுவே, எனக்கு எல்லாமே சுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமணவாளனும் நாயனும் எனக்கன்பான ஞானமணவாளனும் எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆமென். இன்னைக்கு நான் உங்க கூட திரும்பவும் யாரை பற்றி பேச போறேன்னா, இயேசுவை பற்றி பேச போறேன். ஆமென். இன்னைக்கு இப்படி தொடங்குகிறேன். என் ஆண்டவர் தான் என்னை கட்டுகிறவர். The Lord is my builder. 127 உங்களுக்கு தெரியும். அது எல்லாரும் நம்ம வீடு பிரதிஷ்டையில் சொல்லுவோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அப்போ கர்த்தர் யாருங்க? கட்டுகிறவர். He is a builder. ஆமென். பொதுவாக நம்ம பில்டர்னால் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறவர் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். நம்ம ஆண்டவரும் ஒரு பில்டர் தான். ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய சுபாவத்தன்மைகளை நம்ம நினைக்கும் போது, இந்த பூமியில் இயேசு இருந்த காலத்தில் மரியாள் உதரத்தில் தோன்றி அவர் யோசேப்போடு கூட வேலை செய்யும் காலங்களில் அவரை குறித்து பைபிள் சொல்லியது. நம்ம எல்லாரும் கார்பெண்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லி படிச்சிருக்கோம். வாட் ஜீசஸ் டிட் while he was on the earth for a time was his occupation. அவருடைய ஆக்கியூபேஷன், அவருடைய வேலை என்னென்னா கார்பெண்டராக இருந்தார் என்று நம்ம வேதத்தில் அறிஞ்சிருக்கிறோம். ஸோ மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 3 இப்படி கேட்குறாங்க ஜனங்க, இஸ் திஸ் நாட் த கார்பெண்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தச்சன் அல்லவோ? அங்கே பயன்படுத்தின வார்த்தை கார்பெண்டர். அந்த கார்பெண்டர் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழி கொடுத்த வார்த்தை, பொதுவாக வேறு வார்த்தை இருக்கும், கிரேக்க மொழி ரொம்ப ரிச்சு. அதனால் கார்பெண்டர் என்று ஜோசப் இயேசுவை சொல்லும் பொழுது அவர்கள் தச்ச வேலை என்று தமிழில் எழுதப்பட்டதுக்கு கிரேக்க மொழி கொடுத்த வார்த்தை டெக்டோன். TKTON, டெக்டோன். அப்படின்னா அந்த வேலை செய்கிறவர்கள் வெறும் மரத்தில் மட்டும் ஆணி அடித்து கார்பென்ட்ரி செய்கிறவர்கள் அல்ல. they are people who use various materials, wood, stone, metal in building. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவும் யோசேப்பும் கட்டும்போது வெறும் மரத்தில் ஆணி அடித்து கார்பென்ட்ரி மட்டும் பண்ணலை, அவங்க வீடுகளை, ஆமேன், தேவர் பில்டர்ஸ். ஆமேன். அவர்கள் முற்றிலும் ஒரு வீட்டையே கட்டுவார்கள். தேவர் ஸ்கில்ட் இன் த யூஸ் ஆஃப் வுட். மரத்தால் வேலை செய்தது மட்டுமல்ல, கல்லினாலும் மற்றும் பொருட்கள், இரும்பை கூட பயன்படுத்தி கட்டுகிறவர்களாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் நாளையும் என்றும் மாறாதவர். அப்போ அன்னைக்கு அவர் கட்டினார்னா இன்னைக்கும் அவர் கட்டுறவராக தான் இருக்கிறார். அவர் இந்த பூமியில் இருக்கும்போது எத்தனை பேருக்கு தெரியும், கட்டுகிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிளான் இருக்குது. ஒரு பில்டர் கட்டுறாருன்னா அவருக்கு என்ன இருக்குது? பிளான் இருக்குது. அ பில்டர் ஹேஸ் அ பிளான். ஒரு பில்டருக்கு என்ன இருக்குது? ஒரு பிளான் இருக்குது, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது, ஒரு வரைபடம் இருக்குது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் காலையில் சொல்கிறோம், உங்கள் வாழ்க்கையில் கடவுள் புதுசாக ஏதோ ஒன்று கட்டிகிட்ருக்கிறார். He is building something in our life. Amen. Line upon line, precept upon precept, stone upon stone. God has a plan. God has a purpose. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை பற்றி ஒரு திட்டமே வச்சுருக்காரு, ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காரு, ஒரு நோக்கத்தை வச்சுருக்காரு. உங்களை அவர் கட்டிகிட்டே இருக்கிறார். பூமியில் இருந்தபோது அவர் கார்பெண்டராக இருந்தார், கட்டுகிறவராக இருந்தார், பில்டராக இருந்தார். இன்னைக்கும் அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். பூமியில் இருந்தபோது அவர் பிறரை போதித்தார், டீச் பண்ணினார். இன்றைக்கும் அவர் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் இருக்கும்போது அவர் சுகமாக்குகிறவராக இருந்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்றால் இன்றைக்கும் நான் விசுவாசிக்கிறேன் அவர் என்னை சுகமாக்குகிறவராக இருப்பார். நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே சரீரங்களை கர்த்தர் சுகமாக்குவாராக. He is the same yesterday,
today and forever, and I claim what he did then even today. 3 வார்த்தைகளை கட்டுகிறவரை குறித்து சொல்லி போகிறேன். நம்பர் 1, நேற்றைக்கு. ஆமென். பெரிய ஆழமான வெளிப்பாடான புள்ளி. எஸ்டர்டே. ஆமென். அவர் எப்பொழுது கட்டுகிறார்? நேற்றைய கட்டினவர். ஆமென். நேற்றைய கட்டுகிறார். நம்ம எல்லாருக்குமே ஒரு கடந்த காலம் உண்டு, இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு. அவர் கடந்த காலத்திற்கும் தெய்வம். அவர் நேற்றும் தேவனாயிருக்கிறார். ஆமென். உங்கள் கடந்த காலம் நல்லா இருந்திருக்கலாம், உங்கள் கடந்த காலம் கெட்டதாக இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் கட்டும்போது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தருவார். ஏன்னா அவர் நோக்கம் உள்ளவர், அவர் திட்டம் உள்ளவர், அவர் ப்ளூ பிரிண்ட்டை வச்சு பில்டு பண்ணுகிறவர். விசுவாசம் இருந்தால் பக்க சொல்ல, என்னையும் அவர் கட்டிகிட்டு இருக்காருங்க அப்படின்னு. என் வாழ்க்கையை மாற்றுகிறார். ஆமென். ஏன்னா அவர் நித்திய தெய்வம், என்னை கட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். பெத்லஹேமுக்கு இயேசு முன்னணியில் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் கட்டி கொண்டிருக்கிறார். எப்ரேயர் 11 அழகான ஒரு வார்த்தை, Hebrews 11:3 இப்படி சொல்லுகிறது, by faith we understand, through faith we understand that the worlds were framed by the word of God. தமிழில் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இங்கிலீஷில் அவங்க பயன்படுத்தின வார்த்தை ஃப்ரேம்டு அப்படின்றார். கடவுள் அதை பில்டு பண்ணினார், அதை ஃப்ரேம் பண்ணினார். எவ்வளோ அழகாக இந்த பூமி கடவுள் படைச்சிருக்கிறார் என்பதை படைத்தவருடைய ஞானத்தை பார்த்தால் நம்ம வியந்து போவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கீங்க, குளிர்காலம் முடிஞ்சிச்சு, டிசம்பரு. இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஏசி ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, இனி நீங்களாம் ஆன் பண்ணுங்கன்னு சொல்வீங்க. வரும்போது விசிறியோடு வருவீங்க. அந்த மே மாதத்தினுடைய கத்திரி வெயில் அப்படின்னு வரும்போது ஒரு 110, 112, 115 வரைக்கும் நீங்கள் தாங்குவீங்க. அதே 160 ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் ஒருத்தரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. அப்போ சூரியனையும் பூமியும் அது சுழண்டு வரும்பொழுது அது எந்த காலத்தில், எந்த நேரத்தில், எந்த வெப்பத்தின் தூரத்தில் இருக்கணும் என்பதை கூட நிர்ணயித்து படைச்ச தேவனுடைய அறிவுக்கு எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஸோ பைபிள் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையினாலே, த்ரூ ஃபெய்த் வி அண்டர்ஸ்டாண்ட், விசுவாசத்தினால் நான் புரிந்து கொள்கிறேன், இந்த உலகத்தையே கடவுள் ஞானமாய் கட்டினார், பியூட்டிஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணினார். அவர் உலகத்தை மட்டுமா ஃப்ரேம் பண்ணாரு? 139 சங்கீதத்தினுடைய 15 வசனம் இப்படி இங்கிலீஷ் பைபிள் சொல்லுகிறது, 139:15. ஆமென். இட் செட், மை ஃப்ரேம் வாஸ் நாட் ஹிடன் ஃப்ரம் யூ. ஆமென். மை சப்ஸ்டன்ஸ்னு எழுதியிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் மை ஃப்ரேம் வாஸ், அதே வார்த்தையை எப்ரேய நிருபக்காரன் பயன்படுத்தின வார்த்தை பயன்படுத்துகிறார். மை ஃப்ரேம் வாஸ் நாட் ஹிடன் ஃப்ரம் யூ வென் ஐ வாஸ் மேட் இன் சீக்ரெட். ஆமென். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்ட போது, பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருந்ததில்லை. எதுவுமே தெரியுங்க, கடவுள் இன்னைக்கு மட்டும் உன்னை கட்டுறது, பெத்லஹேமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த அந்த சராச்சரங்களை கட்டியவர். உன்னை இப்போ அல்ல கட்டினது, உன் தாயின் கருவிலேயே உங்களை ஃப்ரேம் பண்ணி. இந்த வார்த்தையை சொல்லும் போது ராம், விசித்திர வினோதமாக. குழந்தைங்களை பெத்த தாய்மார்களை, உங்கள் குழந்தைங்களை கொஞ்சம் உற்று பாருங்க ராத்திரியில். ஆண்டவருடைய படைப்பு எவ்வளோ அழகானது, ஆச்சரியமானது, விசித்திர வினோதமாய். ஆமென். நீங்களே வச்சுக்கலாம். ஆமென். ஹி மேட் மை ஃப்ரேம். என்னை அவர் உண்டாக்கினார், என்னை அவர் பில்டு பண்ணினார், என்னுடைய ஃபிசிக்கல் ஃப்ரேம். ஆமென். சொல்ல மாட்டிங்களா? என் மூஞ்சியும் பெஞ்சமின் மூஞ்சியும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆண்டவர் ஒரு ஃபிசிக்கல் ஃப்ரேம் எவ்வளோ அழகாக உருவாக்கினார். என்னை ஸ்பிரிச்சுவலாக கட்டுகிறார், என்னை சரீரத்தில் கட்டுகிறார், உங்களை மென்டலாக கட்டுகிறார், உங்களை உணர்வு பூர்வமாய் கட்டி கொண்டிருக்கிறார். உங்கள் கடந்த காலங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு அறிக்கை செய்கிறேன், உங்கள் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். விழுந்து போன ஏதேனுக்கு பின்னாடி விழுந்து போன ஒரு வீழ்ச்சியின் உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்பதனால் அது நம்ம எல்லாருமே எஃபெக்ட் பண்ணியிருக்கு. என் சரீரத்தை எஃபெக்ட் பண்ணியிருக்கு, என்னுடைய மென்டல் ஸ்டேட்டை எஃபெக்ட் பண்ணியிருக்கு, என்னுடைய உணர்வுகளை அது பாதித்திருக்கின்றன, என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதித்திருக்கு, தேவனோடு நடக்கும் வாழ்க்கையை பாதித்திருக்கின்றன. ஆனாலும் அவர்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை பற்றி கடவுள் அழகான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஒரு திட்டமிட்டு கடவுள் உங்களை கட்டுகிற தெய்வமாய் என் இயேசு இன்றும் இருக்கிறார். எரேமியா 29:11 கர்த்தர் சொல்றார், சிறையிருப்புக்கு போன இஸ்ரவேலை பார்த்து இப்படி சொன்னார் கர்த்தர், ஃபார் ஐ நோ அப்படின்றார், ஐ நோ த பிளான்ஸ்
நான் உங்களை குறித்து பிளான் வச்சிருக்கிறேன்றார். இன்னொரு முறை சொல்லும்போது எத்தனை பேர் நம்பிக்கையோடு அதுக்கு ஆமீன். உங்களை பற்றி நான் ஒரு பிளானை வச்சுருக்கேன். பிளான்னு ஒன்று இருந்துச்சுன்னா பில்டர் என்ன செய்வாங்க? கட்டுவாங்க. தைரியமாக சொல்லுங்க, நான் அவர் கட்டிட்டு இருக்காருங்க. பில்டர் பேசுகிறார், நான் உங்களை குறித்து என்ன வச்சுருக்கேன்? பிளான் வச்சுருக்கேன். இன்னொரு முறை சொல்ல, உங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு பிளான் வச்சுருக்கிறார். உங்கள் உதரத்தில் தோண்டின பிள்ளைகளை பற்றி ஒரு பிளான் வச்சுருக்கிறார். He says, I know the plans I have for you. I know the blueprint I have for you அப்படின்றாரு. It is for good and not for disaster. அது நன்மைக்காக தான், தீமைக்காக அல்ல. உனக்கு எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் தருவதற்காகவே உங்களை குறித்து நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கேன், ஒரு பிளான் வச்சுருக்கேன். நான் அதை கட்டுவேன். நாமே நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நீங்கள் கட்டுவேன்றீங்க, நான் வாழ்க்கையில் படுற பாடெல்லாம் எனக்கு தான் தெரியும், நான் வடிக்கிற கண்ணீர் எனக்கு தான் தெரியும், ஜனங்க எனக்கு பண்ணுற தீமை எனக்கு தான் தெரியும். ஜோசப் தான் அழகாக சொல்லிட்டாரு, நீங்களோ எனக்கு தீமைக்காய் செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மைக்காய் மாற்றிட்டார். பில்டர் கிட்ட இருந்தீங்கன்னா உங்களை எவன் என்ன பண்ணாலும் எல்லாம் முடியும் போது நீங்கள் நல்லா தான் இருப்பீங்கன்னா, கடவுள் திட்டமுள்ள தெய்வம், நோக்கமுள்ள தெய்வம். God has a plan for you. ஆமென். உங்கள் கடந்த காலம் எவ்வளவு, இப்படி சொன்ன ஆழமாக, எவ்வளவு அகோரமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அவர்கிட்ட வந்ததுனால உங்களை கடவுள் அழகாக கட்டுவார். வண்டர்ஃபுல்லான பிளான் தருவார். அழகாக உங்கள் திட்டங்களை லே பண்ணி அவர்கிட்ட வந்துட்டே இருங்க, உங்களை அவர் கட்டிகிட்டே இருப்பார். நல்ல ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. நிறைய உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், நம்ம கடந்த காலத்தினுடைய பல விஷயங்கள் நிகழ்காலத்தில் சில நேரங்கள் வந்து நம்மளை ஹாண்ட் பண்ணும், நம்மளை வந்து அது நெருக்கி ஒரு மாதிரி பண்ணும். ஆமேன். நம்ம பண்ணதெல்லாம் ஆமேன். ஆனாலும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நீங்கள் அவர்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கற்றுத்தந்து உங்களை உருவாக்கி உங்களை வணைந்து கர்த்தர் வித்தியாசமாய் மாற்றி உங்களுடைய கடந்த காலத்தினுடைய உடைவுகளை எல்லாம் எடுத்து கட்டுகிறவர் தான் என் இயேசு. He will take your past, He will take the ruins, He will take the shambles, He will take the broken pieces and build you into a beautiful life. நம்பிக்கையே இல்லாத ஆமேன். அது எஸ்டர்டே, டுடே உங்களை கட்டிட்டு இருக்கிறார். நேற்றை எடுத்து கட்டுவார், நேற்றை கட்டினார். உங்கள் இன்றைய தினம் எல்லாம் சொல்லுங்க டுடே. இயேசு கிறிஸ்து நேற்றைக்கு மட்டும் கட்டுறவர் அல்ல, இன்றைக்கும் கட்டுகிறார். இந்த ப்ரெசன்ட், இது ரொம்ப, இந்த வார்த்தையை பைபிளில் பார்த்தா நிறைய இடத்துல டுடே 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 நான் இன்றைக்கி ஃபுல்லாக வாசித்தே இருக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம் ஜக்கேயு குறித்து பைபிள் சொல்லுகிறது. ஜக்கேயு பார்த்து கர்த்தர் சொன்னார், டுடே ஆமேன், இன்று உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமேன். டுடே சால்வேஷன் ஹஸ் கம் டு திஸ் ஹவுஸ். 19:9 கொடுங்களேன். டுடே சால்வேஷன் ஹஸ் கம் டு திஸ் ஹவுஸ். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். For he says, in an acceptable time I have heard you. சரியான நேரத்தில் உன்னை நான் கேட்டேன். And in the day of salvation I have helped you. ரட்சண்ய நாளில் உனக்கு நான் உதவி செய்தேன். Behold, now, இப்பொழுதே ரட்சண்ய நாள். Behold, now is the day of salvation. At just the right time. இன்னொரு டிரான்ஸ்லேஷன், at just the right time. சரியான நேரத்தில் நான் உனக்கு செவி கொடுத்தேன், ரட்சண்ய நாளில் உனக்கு உதவி செய்தேன். Indeed the right time is now. Today is the day of salvation. Today is the day of salvation அப்படின்னு நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. உபாகமத்துக்கு போய் உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். No today அப்படின்றார். No today that I do not speak with your children who have not known, who have not seen the chastening of the Lord your God, his greatness and his mighty hand and his outstretched arm. தமிழ் படிச்சுட்டே வந்துருங்க. 8ஆம் வசனம். Therefore you shall keep every commandment which I command you today அப்படின்றார். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளுக்கெல்லாம் நீ என்ன செய், செவி கொடுப்பார் அல்ல செய்வாயாக. that you may be strong and go in and possess the land which you cross over to possess. 13ஆம் வசனம். And it shall be that if you earnestly obey my commandments which I command you today அப்படின்றார். ஆமென். இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கிற கட்டளைக்கெல்லாம் நீ செவி கொடுத்தால் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை நேசித்து அவரை சேவிக்கிட்டு அவரை நேசிக்கிற உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 26ஆம் வசனம் சொல்லுது, behold I set before you today. எதுமாரி இன்றைக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கட்டுவார், வாழ வைப்பார். நம்பிக்கை இருக்கிற ஒரு 10 பேர் இருந்தாமே சொல்லி இன்னைக்கு ஃபுல்லாக அதை படிச்சு டுடே. ஆமென்.
27 சொல்றார், if you have, behold I set before you today a blessing and a curse. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் இன்று உனக்கு முன்பாய் வைக்கிறேன். நீ கீழ்ப்படிஞ்சினா இன்று உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கீழ்ப்படியலனா அதை விட்டுருங்க. நீங்க கீழ்ப்படிகிற பிள்ளைகள். ஆமென். 32 இப்படி சொல்லு, and you shall be careful to observe all the statutes and judgments which I set before you today அப்படின்றார். இன்று யாரா இருக்கீங்களா உயிரோட? என் ஆண்டவர் இன்றையின் தெய்வம், நேற்றைய தெய்வம் மட்டுமல்ல, இன்றையின் தெய்வம். இன்றைக்கு உங்க கூட பேசுவார், உனக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார், உன் வாழ்க்கையை மாற்றுவார். அவரை சார்ந்து வந்த உன் வாழ்க்கையில கர்த்தரை பின்பற்றினா 2 விளைவு இருக்கு. ஒன்று, கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தெரியும், உங்களுக்கு கடவுள் ஒரு வார்த்தையை தரும்போது உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. நீங்க அதை வேணும்னா ஏத்துக்கலாம், வேண்டானா விட்டுடலாம். ஆனா பைபிள் சொல்லுது, இன்று நான் உனக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து கீழ்ப்படிந்தா இன்று நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். உபாகமம் 26 வரேன், 17 வசனம். Deuteronomy 26:17 and 18. Today you have proclaimed the Lord to be your God. இன்று உங்க தேவன் என்று நீங்கள் அறிக்கை செய்திருக்கிறீர்கள். And you will walk in his ways. நீங்கள் அவர் வழிகளில் நடந்து, you keep his statutes, அவர் கட்டளைகளை கைக்கொண்டு, and his commandments, அவருடைய பிரமாணங்களை கைக்கொண்டு, அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், அவருடைய நியாய தீர்ப்புகளை கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்தால். 18 ஆல்சோ டுடே அப்படின்னா என்னுடைய டிரான்ஸ்லேஷன். அண்ட் டுடே த லார்ட் ஹஸ் ப்ரொக்ளைம்ட் யூ டு பி ஹிஸ் ஸ்பெஷல் பீப்புள். நீங்க என்னை ஏற்றுக்கொண்டு என் சத்தத்தை கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க என்னுடைய ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்றார். Just as he promised you that he should keep all your commandments. ஆண்டவர் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னு சிம்பிளா ஒரே வேர்ட்ல சொல்லிட்டு போயார். உங்ககிட்ட அவர் ஒன்று சொல்லும்போது, ஆண்டவரை நீ சொன்னா நான் கேட்கிறேன்ப்பா அப்படின்னு நீ உன்னை கமிட் பண்ணா, அவர் என்ன சொல்றாரு, இன்று நான் என்ன உனக்கு கமிட் பண்ணுவேன்றார். இருக்கீங்களாங்க? If you commit today to obey my voice, I will commit myself to bless you today. நீங்களே வச்சுக்கோ. ஆமென். எனக்கு அது பெரிய ஆழம் வெளிப்பாடு. ஆமென். இன்று நீங்க அவர் சத்தத்தை கேட்டா இன்று நான் உன்னை என்ன செய்வேன். இன்னைக்கு நீங்க எழுந்து அதிகாலையில கடவுளை தேடணும்னு குளிரெல்லாம் ஓரம் கட்டிட்டு நீங்க என்ன தேடி வந்தீங்க பாருங்க, நான் உன்னை தேடி வருவேன்றார். என் சத்தத்தை நீ கேட்டு அதுபடி செஞ்ச பாரு, இன்று நான் அதன்படி உன்னை நான் இன்று ஆசீர்வதிப்பேன். என் ஆண்டவர் கட்டுகிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். எவ்ரி பர்சன் தட் ஒபே காட், ஆண்டவர் உங்ககிட்ட ஒன்று சொல்லும்போது நீங்க உங்களை கமிட் பண்ணா கடவுள் அதே நாளில் உங்களுக்காய் தன்னை கமிட் பண்ணுவார். நீங்க நினைக்கிறீங்க நான் சர்ச்சுக்கு வந்தேன், கர்த்தர் சொன்னதை நான் செஞ்சுட்டு போயிட்டேன். இல்லைங்க, அவர் மறக்கவே மாட்டாருங்க. இன்று நீ செஞ்ச, இன்று நான் விதிக்கிற, இன்று நான் சொல்லுகிற, இன்று என் சத்தத்தை இன்று நீ கேட்டினா இன்று நான் உன்னை. So my God is not a builder of yesterday alone, he is a builder of today. இன்றும் உங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். 3வது வார்த்தையோடு நான் முடிக்கிறேன், நீங்க போயிடலாம். அவர் இன்றும் நேற்றும் கட்டுவார், இன்றும் கட்டுவார், நாளைக்கும் கட்டுவார். ஆமென். மத்தேயு 16:18 இப்படி சொன்னார். பில்டர் சொல்றார். ஏன்னா நிறைய பேர் அவர் கார்பெண்டர்னு சொல்லிட்டோம். இல்லை, டெக்டான் என்பது ஒரு கார்பெண்டர், ஒரு ஸ்டூல் மட்டும் செய்கிறவர் அல்ல என் ஆண்டவர். ஹி வாஸ் அ பில்டர். ஒரு வீட்டையே கட்டுகிறவராக இருந்தார்கள். ப்ராக்டிக்கலி சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, சீஷர்கள் வந்து இயேசு கிட்ட கேட்குறாங்க. சீஷர்கிட்ட இயேசு கேட்குறாரு, இந்த ஊரில் என்னை பற்றி என்னடா சொல்கிறாங்கன்னு. அவர் சொன்னார், சிலர் உண்மை எரேமியாண்டும், சிலர் உண்மை இவரண்டும், சிலர்னு. இயேசு சொல்கிறார், சரி அவங்கெல்லாம் சொல்கிறது விடுங்க, நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். உடனே பேதுரு சொன்னார், நீர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன உடனே இயேசு சொன்னார், மாம்சமும் ரத்தம் இது உனக்கு அறிவிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். I will build. கட்டிகிட்டே இருக்கிறார். ஆமென். பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்ளுவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை கட்டுறாரு. சபை என்பது ஆடு மாடி அல்ல, சபை என்பது நீங்கள் தான். நம்ம கூடி வருகிறோமே,
நம்ம கட்டிட்டு இருக்காரு. உன்னை எந்த பாதாள வாசலும் ஜெயிக்க கர்த்தர் விட மாட்டார். 1 பேதுரு 2:5, 1 Peter 2:5 இப்படி சொல்றார். But you also as living stones, நீங்கள் ஜீவிக்கிற ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரி கூட்டமாகவும் கட்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், ஜீவனுள்ள கற்களை ஆவிக்கேற்ற மாளிகையாக. நீங்களாம் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன், உங்களை கடவுள் கட்டுவாருங்க. தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கர்த்தரால் நீங்கள் கட்டப்படுகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸோ உங்களை கட்டிட்டு இருக்கிறாரு. அவர் தான் உங்க பில்டர். அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, அழகா கட்டுவார். கொடுக்கும்போது கரடு முரடான ஒரு இடமா இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் கையை வச்சார்னா ஒன்றும் இல்லாத உன் வாழ்க்கையை கர்த்தர் வேற லெவலில் கட்டுவார். உங்களை பில்டு பண்ணுவார், உங்களை கட்டி உயர்த்துவார். உங்கள் நேற்றைய தினத்தை கட்டுவார், இன்று உன்னை கட்டுவார், நாளைக்கும் உன்னை கட்டிகிட்டே இருப்பார். நீ அவருக்காக உன்னை அர்ப்பணிச்சினா அவர் உனக்காக தன்னை அர்ப்பணித்து உன்னை கையில் எடுத்து உன்னை கட்டி உன்னை அவர் விரும்புகிற பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக உன்னை கர்த்தர் கட்டுவார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். He is building something in your life. நீங்கள் ஜீவ கற்கள். உங்களை குறித்து கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். உங்களில் அவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். உங்களில் ஆரம்பித்த நற்கிரியை அவர் செழுமையாய் முடிப்பார். உங்களை நன்றாக கட்டி முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று மட்டும் செய்யுங்க, அவரை கட்ட அனுமதிங்க, நிறுத்துங்கன்னு மட்டும் சொல்லாத. அவர் கையிலே இருந்துடுங்க. உங்களை செதுக்கி ஒடுக்கி வெட்டி எங்கே பொருத்தனமோ பொருத்தி உங்களை கட்டி உங்களை யாராக நிறுத்தணும்னு கர்த்தர் நினைக்கிறாரோ அவர் போட்ட திட்டத்தின்படி. நான் ஒன்று சொல்லட்டுமாங்க, உங்கள் பல வருஷத்தை பல வாழ்க்கையினுடைய சிதறல்களால் நீங்கள் இழந்து வந்திருக்கலாங்க. ஆனால் நீங்கள் பில்டர் கிட்ட வரும்போது உங்களை பற்றி திட்டம் வச்சிருக்கிறவர் உங்களை ஒரு ஜீவ கல்லாக தன் கையில் எடுக்கும்போது எத்தனை நம்புறீங்க? உங்களை ஆசாரிய பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் முடித்து உங்களை எந்த அழகில், எந்த நிறைவில், எந்த மேன்மையில், எந்த வெற்றியில், என்ன பாத்திரமாக, என்ன கட்டிடமாக உன்னை கட்டி உயர்த்தணுமோ உன்னை உயர்த்த எங்க பில்டரால முடியும். பாதியில் நீங்க நிறுத்தாம இருந்தா சரி, அவர் கையிலே இருங்கள். He is a builder. He wants to build something for you. உங்களை மட்டுமா கட்ட போறாரு? உங்களை மட்டுமா கட்ட போறாரு? ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் நாளையும் கட்டுகிறவர்னா அவர்கிட்ட வந்து அவரை தேடுகிற உங்க சந்ததியை கர்த்தர் கட்டுவார். எதுவுமே நம்புறீங்க? சிலராவது உங்க சந்ததி ஊழியம் செய்யுங்க. கோஷி பாஸ்டர் செஞ்சதை விட 10,000 மடங்கு ஊழியம் செய்கிற குழந்தைங்களாம் இந்த சர்ச்சில் இருக்கு. இன்னும் சொல்லட்டுமாங்க, இந்த சர்ச்சில் பிறந்த நிறைய சந்ததிகள் இந்த தலைமுறையில் எழுந்து இந்த அரசியல் என்ற இந்த தூண்களுக்கு நடுவில் கிறிஸ்துவை சுமந்து நிற்கிற மிகப்பெரிய கல்லுகளை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய கனவு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களேங்க. He will build you. He will build your son and daughter. He will build your grandchildren. எனக்கு தான் இன்னும் இல்லையே பாச, கவலைப்படாத. கல்யாணம் பண்ண வச்சு பிறக்க வச்சு அவனையும் கட்டி உங்ககிட்ட கொடுப்பார். நம்பிக்கை இல்லாதவங்க யார்? ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எஸ்டர்டே மட்டுமல்ல பில்டரு, டுடே மட்டுமல்ல டுமாரோ. உங்கள் நாளை நல்லா இருக்கும். பக்கத்தில் ஒருத்தர் கிட்ட சொல்ல, நாளை தான் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். யாரோ ஒருத்தராது நீங்கள் நாளை நல்லா இருக்கும் நம்புறீங்களா? எதுவுமே நம்புறீங்க? நாளை நல்லா இருக்கும். ஒரு கை நெஞ்சு மேலே ஒரு கை போய் சொல்லுங்க, நான் அவர்கிட்ட எனக்கு கொடுத்ததுனால என் நாளையும் என் சந்ததியின் நாளையும் என் சந்ததியின் சந்ததியின் நாளையும் கர்த்தர் நலமாய்தான் கட்டுவார். அல்லேலூயா. இதுவரை இல்லாத வெற்றி நீங்கள் காண்பீர்கள். ஆமென். Greatest breakthrough is when we commit ourselves fully to the voice and to obey his word. அவர் சத்தத்தை கேட்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்ம அவர் கையில் கொடுக்கும்போது
எதிர்காலத்தையும் அழகாக கட்டுவார். இயேசுவோடு உள்ள உறவில் கடைசி வரையும் நடவுங்கள். எத்தனை இடர்கள் வந்தாலும் இயேசுவை விட்டு மட்டும் என்ன செய்யாதீங்க, விலகிடாதீங்க. அவர் உங்களை கட்டுவார். He is still the builder and he wants to build something very beautiful and very wonderful in your life. Don't worry about your past. உங்கள் கடந்த காலம் எவ்வளோ ஷாம்பிள்ஸாக, எவ்வளோ ரூயின்ஸாக, எவ்வளோ கெட்டதாக கொடியதாக இருந்தாலும், என்னை கேட்கிற யாரேனும் என் கடந்த காலத்தெல்லாம் பாஸ்டர் சொன்னால் நான் அப்படின்னு என் ஆண்டவருக்கு பெருசே இல்லை. உன் கடந்த காலத்தை அவர்கிட்ட கொடு. உடஞ்சி சுக்குநூறாக போன உன்னை கர்த்தர் கட்டி நிறுத்துவார். உன் நிகழ்காலத்தில் அவர் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு அப்பான்னு அவர் பாதத்தில் வந்து நில்லு. இன்று உன்னை கர்த்தர் கட்டுவார். இன்று மட்டுமல்ல, உன் நாளையும் கட்டுவார். The greatest builder is my Jesus. அதனால் கேட்டாங்க, இவர் தானா இந்த தச்ச வேலைக்காரனா? டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, இஸ் he that carpenter? No, he is not just a carpenter, he is my builder. டெக்டோன் என்ற வார்த்தைக்கு he works with wood, he works with stones, he works with various metals to bring about a structure that is beautiful and great. ஆண்டவர் கையில் கற்களாக ஜீவ கற்கள். அந்த கல் பேசாத கல், நீங்கள் பேசுகிற கல்லுங்க, உயிருள்ள கல்லுங்க. அவர் கையில் நீங்கள் கொடுத்து பாருங்க, உங்களை கர்த்தர் கட்டுகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். உங்கள் பாஸ்ட் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் கட்டுவார். உங்கள் நிகழ்காலத்தில் அவர்கிட்ட உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க, அவர் உனக்காய் வந்து நிற்பார். சொன்னாரே அப்போஸ்தலன், யாரும் எனக்காக நிற்காத போது கர்த்தர் எனக்காக நின்றார். நிகழ்காலத்திலே உன்னை கட்டுவார். உன் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய உன் உதரத்தில் தோன்றிய சந்ததியின் சந்ததிகளையும் நீங்கள் கட்டுவார். அதனால்தான் தாவீது சொன்னார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனால் நீதிமான கைவிடுவதில்லை, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து காண்பதில்லை. சியோனிலிருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று சொல்லும் போது அது எதிர்காலம் தானே. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க எதிர்காலம் என்றாலே உங்க சந்ததிகள். கட்டின வீடை விட, சம்பாதித்த செல்வத்தை விட, நான் ஜெபிக்கிற உங்கள் உதரத்தில் தோன்றிய சந்ததிகள் அத்தனை பேரும் அந்த கர்த்தர் சமூகத்தில் நின்று, கர்த்தர் என்னை கட்டினார், விழுந்த என் வாழ்க்கை கட்டினார், உடைஞ்ச என் வாழ்க்கையை கட்டினார் என்று கட்டுகிறவர் கையில் கொடுத்து பாருங்கள். He will build your yesterday, He will build your today and He will build your tomorrow. இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? ஜேசன்லாம் எழுந்து கலக்குவதை நான் காணும். Because future builder அவர். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? அவர் கையில் அர்ப்பணியுங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி என் வார்த்தை முடிக்கிறேன். ஷால் வி ஸ்டாண்ட்? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா என்ற பாடலோடு இந்த செய்தியை முடிப்போம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்தும சரீரம். முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெக்டான் என்ற வார்த்தையினுடைய ரூட் வேர்டில் இப்படி எழுதியிருக்காங்க, இட் இஸ் டெக்னிக்கல் அப்படின்றார். அப்படின்னா the term is related to the modern words technical and technology, suggesting high level of expertise and craftism. ஆமென். இங்கிலீஷ் தமிழாக்க எப்படி சொல்கிறது? அந்த டெக்டான் கார்பெண்டர் என்றதை கட்டுகிறவர் என்று மாற்றின அந்த வார்த்தையினுடைய ரூட் வேர்டில் என்ன அர்த்தம்னா, இது சும்மா ஒரு ஆணி அடிச்சு ஸ்டூல் எல்லாம் வெட்டுற வேலை கிடையாது. இது எந்த அளவிற்கு ஆழமான வார்த்தையை பைபிள் பயன்படுத்தியது என்றால், இந்த கட்டுகிறவர் டெக்னாலஜி, தமிழ் தொழில்நுட்பம், எக்ஸ்பர்டீஸ், கிராஃப்டிசம் யூஸ் பண்ணி உங்களை கட்டுவாராம். வா வந்து பாரு, உன்னை அழகுபடுத்திடுவார். உன் சாம்பலுக்கு பதிலாக உனக்கு சிங்காரத்தை, உன் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை அவர் கட்டினார்னா உன் லெவலே வேற. என்னை கட்டுங்கன்னு சொல்றவங்களாம் ரெண்டு கையை உயர்த்தி, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா,
உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா. கள்ளம் கபடு இல்லாம காத்து கொள்ளும் ஐயா. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும். ரெண்டு கரங்களை மேல உயர்த்துவீங்களா? My builder, his name is Jesus, the Jewish carpenter. அந்த யூத தச்ச வேலைக்காரன் என்று அழைத்த அந்த பில்டர் ஒரு கார்பெண்டர் அல்ல. he is a techniton with high technology, great expertise and a great craftsman. கட்டுவதில் அவரை போல ஒருவர் இல்லை. அவர்கிட்ட வந்த உன்னை அவர் கட்டி வாழ வைப்பார். உன் கடந்த காலத்தை கட்டுவார், நிகழ்காலத்தை கட்டுவார், உன் எதிர்காலத்தையும் கட்டுவார். கர்த்தர் கரம் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். அழகான உங்க பிளான், உங்க பர்பஸ், உங்க ப்ளூ பிரிண்ட்ல டேடி இந்த சத்தம் கேட்ட பிள்ளைகளெல்லாம் ஜீவ கற்கள் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டி எழுப்பப்படுவார்களாக என்று வேண்டி ஜெபித்து உங்க திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நல்ல கல்லுங்கள்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த தேவ மக்கள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you, God build you. Thank you. பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன்.